இந்த நாட்டு மக்கள் முற்றும் முழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, நாட்டில் தோன்றியுள்ள நெருக்கடியான நிலைமையின் காரணமாக அந்த நெருக்கடி நிலைமையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இவ்வாறான ஒரு யோசனையை கொண்டு வந்து அந்த யோசனையின் மூலமாக நாட்டில் அதாவது அரசாங்கத்தை அல்லது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற தோரணையில் தான் காலையிலிருந்து பேசினார். ஆனால் இப்பொழுது நாங்கள் இந்த பிரேரணை முடிவாக பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரிய வருகின்றது, இந்த சபையிலே ஒரு நாதி கூட கிடையாது, எதிர்கட்சியில ஒரு நாதியும் கிடையாது இன்றைக்கு. அப்ப அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த எதிர்கட்சியினர் சென்றிருக்கின்றார்கள் என்பதுதான் எங்களுக்கு தெரிய வரும். அதாவது விஷயம் ஒரே ஒரு ஆள் இருக்கிறார், என்ன சரியா? இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி என்பது சர்வதேச ரீதியாக இன்றைக்கு விசேடமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஏற்பட்ட போர், அந்த போரின் காரணமாக ஏற்படுகின்ற நெருக்கடி, அந்த நெருக்கடி என்பது எங்களுக்கு மாத்திரமானல்ல, இன்றைக்கு உலகமே இன்றைக்கு ஓரளவு அச்சம் கொள்கின்ற நிலைக்கு சென்றிருக்கின்றது. இங்க இருக்கின்ற முஸ்லிம் ஒரு சில உறுப்பினர் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது வீறு கொண்டு எழுகின்றார், பெரிய வீரர்கள் போன்று பேசுகின்றார்கள். ஆனால் கடந்த காலங்கள் ராஜபக்சவினுடைய ஆட்சியின் கீழ் முஸ்லிம் மக்கள் அடித்து விரட்டப்படுகின்ற போது, முஸ்லிம் மக்கள் கூனி குறுகி அடிமைகள் போன்று வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட பொழுது, அவர்களை பள்ளி வாசல்கள் அவர்களுடைய ஊர்கள் தீ வைத்து எரிக்கப்பட்ட பொழுது பேசுவதற்கு வாய் மூடி மௌனிகளாக இருந்தவர். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு அவர்களுடைய ஆட்சியிலே அமைச்சர்களாக இருந்தவர். அன்றைக்கு இருக்கின்ற முஸ்லிம் மக்கள் எல்லோருமே தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் தஞ்சம் பெற்ற இடம், அவர்கள் ஓடி வந்த இடம் வேறு சுமல்ல எங்களுடைய கட்சியார். அப்ப அதனால்தான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் முஸ்லிம் மக்களுடைய உரிமைகளுக்காக கூடுதலாக குரல் கொடுக்கும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த ஈரான் போரில் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கப்பல் ஒன்று வந்தது, யாருமே பேசவில்லை, எல்லாமே வாய் மூடி மௌனிகளாக இருந்தார். ரவுப் ஹக்கீம் அவர்கள் பச்சை பொய்யை சொன்னார். பொய்யிலும் பொய்யராக நான் நினைக்கவில்லை ரவுப் ஹக்கீம் அவர்கள் அவ்வாறான பொய்களை சொல்லுவார்கள். அதற்கு திறந்த பதிலை, நல்ல பதிலை எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர் விஜித் தேரத் அவர்கள் குறிப்பிட்டார். பதிலும் தெரிகின்றது வேறு எதுவும் இல்லை, இவர்களுக்கு வேறு பேசுவதற்கு வேறு எதுவுமே கிடையாது. மக்கள் நலனுக்காக நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையிலும் கூட மக்களை எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது அதிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கான, அதிலிருந்து அனைத்தையும் கட்டியெழுப்புவதற்கான திசையை நோக்கி எமது நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது.